இந்தியா டுடே சி ஓட்டர் தமிழ்நாடு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன. கணக்கெடுப்பின்படி 50% மக்கள் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியை ஆதரிப்பதாகவும் 2026 திமுக கூட்டணியை தோற்கடிக்கும் எனவும் அந்த கருத்து கணிப்பின்படி மக்கள் கருதுகின்றனர். சி ஓட்டர் இயக்குனர் யஷ்வந்த் தேஷ்முக் இது பற்றி கூறுகையில், திமுக எதிர்ப்பு வாக்காளர்கள் கூட்டணி அறிவிப்பிற்கு பிறகு, அதாவது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி அறிவிப்பிற்கு பிறகு இப்போது கணிசமாக ஓரணியில் திரண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எல்லாவற்றையும் நீதிமன்றம் தான் முடிவெடுக்கும் என்றால் சட்டசபை, பார்லிமெண்ட் எதற்கு? மாநில உரிமைகளை பிரித்துக் கொண்டு போன கட்சியிடமே கூட்டணி வைத்துக் கொண்டு மாநில உரிமையை பேசுவது கேலி கூத்தானது என திமுகவை சாடியுள்ள நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், நான் தனித்து போட்டியிடுவேன், போட்டிக்கு தயாராகி கொண்டிருக்கிறேன், சின்னத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன், வந்தவுடன் களத்தில் இறங்கிவிடுவேன் என தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வழங்கும் மாதம் 1000 ரூபாயில் மூக்குத்தி கூட வாங்க முடியவில்லை என பொதுக்கூட்ட மேடையில் திமுக நிர்வாகியிடம் மூதாட்டி ஒருவர் கேள்வி எழுப்பினார். அவரை திமுக பேச்சாளர் பிரசன்னா அச்சுறுத்தும் வகையில் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது. என்ன சொல்லுது? 1000 ரூபாய் பிச்சை காசு. பாரு, ஆத்தாவுக்கு என்ன ஆசைன்னா 10 பவுன்ல 1000 ரூபாய்க்கு நகை கொடுத்தா தான் 1000 ரூபாய் மதிப்பேன். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்க பேர் என்ன? மாலதி. மாலதி அம்மாவுக்கு 1000 ரூபாய் வருதா? ஒரு நிமிஷம், வருதா? மாசத்துக்கு 1000 ரூபாய். வருஷத்துக்கு எவ்வளவு? வருஷத்துக்கு எவ்வளவு? வருஷத்துக்கு எவ்வளவு? 12,000. நீங்க என்ன வேலைக்கு போறீங்க? என்ன வேலைக்கு போறீங்க? மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 300 ரூபாய் அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 300 ரூபாய். 30 நாளைக்கு எவ்வளவு? 9,000 ரூபாய். 9,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்க இல்லையா? ஆமா தானே? ஏன்னா 1000 ரூபாயில ஸ்லாப் இருக்கு, இவ்வளவுதான் வருமானம் இருக்கணும்னு. நீங்க தான் சொல்றீங்க 9,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். நாளைக்கு நிப்பாட்டினா என்னைய கேட்க கூடாது. இபிஎஸ் தலைமையிலான அதிமுக கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் இணையும் என கோவையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது முன்னாள் அமைச்சர் வேலுமணி கூறியுள்ளார். ஆண்டார்குப்பத்தில் நடந்த அரசு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகம் எப்போதுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என கூறியிருந்த நிலையில், முதல்வர் ஸ்டாலின் தான் தமிழக மக்களிடமிருந்து அவுட் ஆஃப் கான்டாக்டில் இருக்கிறார் என தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக சமூக வலைதள பிரிவினர் கண்ணியத்துடனும் நாகரீகத்துடனும் செயல்பட வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். உட்கட்சி கோஷ்டி மோதல்களை தொடர்ந்து மதிமுகவின் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து வைகோவின் மகனும் திருச்சி எம்பியுமான துரை வைகோ விலகியுள்ளார். பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI ஆதரவுடன் செயல்பட்டு வந்த காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த 13 பேரை பஞ்சாப் போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து வெடிமருந்துகள் மற்றும் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சர்வதேச அளவில் தங்கத்தின் விலை உயர்ந்து வருவதால் ஏப்ரல் 11 அன்றுடன் முடிந்த ஒரு வாரத்தில் ரிசர்வ் வங்கியின் தங்க கையிருப்பு மதிப்பு சுமார் 12,000 கோடி அளவிற்கு அதிகரித்துள்ளது. சோனியா, ராகுல் மீது நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் அமலாக்கத்துறை எடுத்த நடவடிக்கையை கண்டு பயப்பட மாட்டோம் என காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.